டார்க் லிப்ஸ் அண்ட் லிப்ஸில் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம விமன் கடையில் காமனாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? எஸ்பெஷலி ஃபார் மீடியம் டு டார்க் ஸ்கின் டோன் ஆர் விமன் ஆஃப் கலர். நம்ம ஸ்கின் ஏன் ப்ரௌன் கலர் இல்லைனா டார்க்கர் கலரில் இருக்குன்னா மெலனின் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால தான். ஸோ லிப்ஸுக்கும் அதே தான், அதிகமாக மெலனின் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால நம்ம லிப்ஸுக்கும் அந்த பிக்மெண்டேஷன் வருது. நிறைய பேருக்கு இந்த லிப்ஸில் பிக்மெண்டேஷன் இருக்கு. இதில் வந்து எம்பாரஸ்ட் ஆகிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்கிட்ட வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் கேட்குற விஷயம் என்னன்னா, எப்போ வந்து லிப்ஸ் லைட்டன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் சொல்ல போறீங்க, லிப்ஸ் பிக்மெண்டேஷனை வந்து எப்படி வந்து கம்மி பண்றது, இல்ல எப்படி வந்து ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்லாம் கேட்கறது தான். என்னோட யங் ஏஜ், அதாவது என்னோட டீனேஜ் இயர்ஸ்லாம் வந்து நான் பண்ணாத டிஐவைஸ் கிடையாது. என்னோட லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். எதுவும் ஒர்க் ஆகலை. எனக்கும் மற்றவங்கள மாதிரி மேக்கப் போடணும், லிப்ஸ்டிக் போடணுன்ட்டுலாம் ஆசை. ஆனால் வந்து டார்க் லிப்ஸை வந்து இருக்குது, எனக்கு நல்லா இருக்குமா, நான்லாம் டார்க்காக இருக்கேன், என் லிப்ஸும் டார்க்காக இருக்கேன், எனக்குலாம் மேக்கப் நல்லா இருக்காது, லிப்ஸ்டிக் நல்லா இருக்காது. வந்து ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா லைட்டன் பண்ணிட்டு நல்லா கலர்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறமா நான் போய் லிப்ஸ்டிக்லாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மோஸ்ட் ஆஃப் மை குட் இயர்ஸ் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 5-6 இயர்ஸாக தான் நான் வந்து இதை மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஐ லேர்ன்ட் அபவுட் கலர் தியரி. நான் இன்னுமே ப்ரொசீஜரோ எதுவுமே பண்ணிக்க போகிறதும் கிடையாது. ஐம் ஹாப்பி வேர் ஐ ஆம் நவ். ஐவ் அக்செப்டட் திஸ் இஸ் அ நார்மல் திங். நான் நிறைய வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நிறைய பேரை பார்த்து எப்படி அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து இருக்காங்கங்கிறத பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ இன் அ குட் பிளேஸ் நவ். ஐ டோன்ட் கேர் அபவுட் மை லிப்ஸ் ஆர் லிப் பிக்மெண்டேஷன் ஆர் வாட் எவர். ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், எதனால வந்து எனக்கு இந்த இன்செக்யூரிட்டி இருக்கு, இந்த லிப்ஸ் பிக்மெண்டேஷன் எதனால எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு பெரிய விஷயமா தோணுது அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். இது வந்து எனக்கு பிரச்சனை இருந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து எப்படி இது வந்து தாட் வரும், லிப்ஸ் வந்து டார்க்கா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த தாட் எப்படி வரும்? அப்பதான் நினைச்சேன், மத்தவங்க இதை பாயிண்ட் பண்ணி பேசினதுல இருந்து தான் வந்து எனக்கு இது பெரிய விஷயமா தோண ஆரம்பிச்சிருச்சு. உன் லிப்ஸ் ஏன் டார்க்கா இருக்கு, நீ இதை பண்ண ட்ரை பண்ணலாமே, அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு என்கிட்ட கேட்காத கொஸ்டின்ஸ் இல்லை. ஏன் இப்படி இருக்கு, நீ இதுக்காக இதை பண்ணு, இந்த ரெமெடி பண்ணு, அதை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணுன்ட்டு நிறைய விஷயம் என்னை பார்க்குறவங்களாம் அதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்படியாச்சும் அதை வந்து லைட்டன் பண்ணிட்டு அப்புறமா வந்து மற்றவங்களாம் என்கிட்ட கேட்காம இருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கறக்காகவே நான் நிறைய இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஓகே, திஸ் இஸ் நாட் மை இஷ்யூ அப்படிங்கறத வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்னா, எதுக்கு நான் மற்றவங்களுக்காக நான் இவ்வளோ நாள் வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேனா அப்படிங்கறத வந்து இந்த தாட் வந்துச்சு. அப்போல இருந்தா ஐ வாஸ் லைக், ஐ டோன்ட் கேர். ஓகே, நீ யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஐ எம் அட் தட் ஸ்டேஜ் வேர் nothing can hurt me, no questions or no advice or anything can hurt me because I have accepted it. So it took me a lot of time. நான் நிறைய பேர்கிட்ட வந்து இன்ஸ்பயர்ட் ஆயிருக்கேன், எப்படி இவங்க வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஆல் ஹெல்ப் மீ. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹெல்ப் மீ வாஸ் கலர் தியரி அண்ட் கலர் அனாலிசிஸ். ஸோ அதை வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்த டைம்ல இருந்து ஐ காட் டு நோ வாட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருந்துச்சு, பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முதல்லலாம் வந்து யூஸ்வலாக கிடைக்கிற டோன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி வார்ம் பீச் கலர், ப்ரௌன் கலர், ரெட்டு, ஆரஞ்ச் ரெட், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. எனக்கு வந்து கூல் அண்டர் டோன் இருக்கிறதுனால கூலர் டோன்ஸ், பிங்க்ஸு, பர்பிள் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து எனக்கு சூட் ஆச்சுன்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போலேருந்து ஐ ஸ்டார்டட் பையிங் கலர்ஸ் that looked good on me and the colors that made me feel good. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்க்கர் லிப்ஸுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், லிப் காம்போஸ்லாம் எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் யூ நான் காட்ட போகிற லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். நிறைய லிப்ஸ்டிக்ஸ் கிடையாது. நான் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் வாங்கி வச்சுக்குவேன். லிமிட்டடாக தான் என்கிட்ட இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் போய் இன்னொரு ஆள் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு வந்து என்ன செட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் வாங்கினா அந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னொரு ஆள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அது வேஸ்ட்டாக போனால்
அந்த லிப்ஸ்டிக்கும் வேஸ்ட்டு, அந்த மணியும் வேஸ்ட்டு இல்லையா? ஆல்ரெடி வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு லிப்ஸ்டிக் பர்ஃபெக்ட் ஷேட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் உங்கள் அண்டர் டோன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க தேவையில்லை. ஸோ இந்த செட் ஆஃப் கலர்ஸ் எனக்கு நல்லா இருக்காது, இந்த செட் ஆஃப் கலர்ஸ் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த செட்டில் நான் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். டூ வாட் ஃபீல்ஸ் good for you and what makes you happy. As a stylist நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you want to look your best every single day, உங்கள் அண்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வாங்கி போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு blend in with your natural tones. உங்களுக்கு உங்கள் அண்டர் டோன் தெரியாது அப்படின்னா நான் ஒரு வீடியோ ரீசெண்டாக கூட பண்ணியிருந்தேன். You can go watch that. Or if you know your undertone, let's move on. ஸோ உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர்டோனாக இருந்தால் உங்களுக்கு இந்த டோன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். வார்ம் கோல்டன் டோன்ஸ்லாம் வந்து ப்ரௌன்ஸ், ஆரஞ்சஸ், இந்த கலர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதே உங்களுக்கு வந்து கூல் அண்டர்டோனாக இருந்தால் இந்த டோன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிங்க் அண்ட் ப்ளூஸ் கலந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கூல் அண்டர்டோன். ஸோ ஐ மோஸ்ட்லி வேர் கலர்ஸ் தட் ஆர் கூல் டோன்டு. நான் முதல்லலாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த லிப்ஸ்டிக்குமே செட் ஆகலை, எந்த கலர் போட்டாலும் எனக்கு நல்லாவே இல்லை, எனக்குலாம் செட் ஆகாது போல இருக்குது, அப்படியே விட்டுறலாம், நம்ம எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் போய் தப்பான கலர்ஸ் போட்டுருந்தேன் மக்களே. இந்த நல்லா பீச் அண்ட் ஆரஞ்சு கலர்லாம் போய் பளிச்சுன்னு வாங்கி தேய்ச்சிட்டு இருந்தேன். பாவம் அந்த சின்ன பொண்ணு, நான் தான் அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி தெரியும் இந்த கலர்ஸ்லாம் செட் ஆகும் செட் ஆகலைன்ட்டு. ஸோ அந்த டைம்லாம் வந்து எனக்கு ரொம்ப இஸ் வெரி லோ ஸ்கின் டோன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு செட் ஆகுது, லிப்ஸ்டிக் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா ரொம்ப லோவாக அந்த டைம்லலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் இதிலலாம் வந்து யாரும் அது அந்தளவுக்கு இதை பற்றிலாம் சொல்லி தரல. ஸோ it took me a lot of time to learn all these things. இதை பற்றி தெரிஞ்சதுலேருந்து, இந்த கலர் தியரி பற்றி தெரிஞ்சதுலேருந்து I wanted to help everyone who's feeling bad about themselves regarding this lips or their skin tone. அதனால தான் இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் 10 or 11 months முன்னாடி ஒரு வீடியோ இதே மாதிரி பண்ணியிருந்தேன். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து இன்னும் எலாபரேட் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பிங்க் டோன்ஸ் தான். ஸோ எங்கேயாச்சும் இப்போ வந்து வெளியில் எங்கே கடைக்கு போகணும் அப்படின்னா, ரொம்ப லேசியாக இருக்கேன், ரொம்ப பெரிய லிப்ஸ்டிக் போடுற அளவுக்கு வேணாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா இந்த ஒரு லிப் பாம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வெறும் லிப் பாம் தான். ஸோ ஒரு கலர் கொஞ்சமாக கலர் வரும், ரொம்பலாம் கலர் தெரியாது, ஆனால் வந்து தேவையான அந்த ஒரு கலர் கொடுக்கும். இது வந்து ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருந்து தான் வந்து இந்த லிப் பாம் வாங்கியிருக்கேன். இது எனக்கு பிடிக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஆனால் சிம்பிளாக நார்மல் ஒரு லிப் பாம் தான். பார்த்தீங்களா, அந்த பிங்க் வந்தோடனே வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து தேவையில்லை, ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் இதே பிராண்டில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டில் ஒரு லிப் பாம் வாங்கிக்கிட்டா போதும். இது வந்து பிங்க், ஏன்னா எனக்கு வந்து கூல் அண்டர்டோன் இருக்கனால நான் பிங்க் கலர் எனக்கு நல்லா இருக்குங்கிறனால இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர்டோனாக இருந்தால் நீங்கள் வந்து பீச் கலரில், மோஸ்ட்லி பிங்க், பீச், கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்லலாம் வரும் நிறைய கலர்ஸ் லிப் பாமில். அதெல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் வார்ம் டோன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கூல் டோனாக தான் நீங்கள் வந்து பிங்க் இல்லைனா பர்பிள் கலரில், என்னை விட கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோனாக இருந்தால் நீங்கள் வந்து பர்பிள் இல்லைனா வந்து வைன் கலர்லலாம் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து லிப் பென்சில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லிப் லைனர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வந்து லிப்ஸை சுற்றி வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது. வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அது மேலே இப்படி வரையும் போது இந்த டார்க்னஸ் மேலே நம்ம வந்து இது வரையும் போது கலர் நல்லா இருக்கும். அண்ட் அதை கொஞ்சம் கன்சீல் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர்டோனாக இருந்தால் நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாக லிப்ஸ் வந்து ஃபுல்லாகவே பிக்மெண்டடாக இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் அண்டர்டோனாக இருந்தால் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அண்ட் கூல் அண்டர்டோனாக இருந்தால் நீங்கள் வந்து பிங்க். சில பிக்மெண்ட்டில் லிப்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேட்சாக வந்து ப்ரௌன் வந்து எனக்கு செட் ஆகலை, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பர்பிள் கலர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ப்ளம் ஆர் பர்பிள் கலரில் நீங்கள் வந்து லிப் லைனர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை கிளாஸியான ஒரு லிப் ஷேட் எடுத்து அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு நேச்சுரலாக ஒரு லிப்ஸ், என்னோட லிப்ஸே வந்து அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி ஒரு லுக்குக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கோட பிக்மெண்டேஷனே ஃபுல்லாகவே எனக்கு வந்து கன்சீல் பண்ணிடணும், எனக்கு பிக்மெண்டேஷன் தெரியக்கூடாது அப்படின்னா பெஸ்ட்டு என்ன தெரியுமா, மேட் லிப்ஸ்டிக் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன், லிப் பிக்மெண்டேஷன் வந்து கன்சீல் பண்ணணும் அப்படின்னா இந்த லிப் லைனர் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டர் பிங்க் ஷேடை வந்து இது மேலே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிங்க் ஷேடாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ இந்த ஷேடு வந்து மேக்கோட மெஹர். இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட் ஷேட் தான், ஆனால் லிப் லைனர் யூஸ் பண்ணனால இட் வில் மேட்ச். பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலாக சாஃப்டாக ஒரு லிப் காம்போ. உங்களுக்கு டார்க் லிப்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா மேட் லிப்ஸ்டிக் ஓகேவா. இந்த லோரியாலோட பிங்க் ஃபீவர் இந்த ஷேடு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு பிங்க் லிப்ஸ்டிக். இதில் இருந்ததாக வந்து ஓகே பிங்க் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ சும்மா வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணோன்னா இந்த பிங்க் ஷேட், இது வந்து கொஞ்சம் பிரைட் கலர் தான், ஆனால் நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நல்லா ரொம்ப ஃபுல் ஸ்வைப் போக மாட்டேன், லைட்டாக யூஸ் பண்ணிக்குவேன் இந்த கலரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாஃப்டராக கலர் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். வார்ம் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கு ப்ரௌன் நியூட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். கூல் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் மாவ் ஷேட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்கின் டோன். இது பிக்மெண்டேஷன் அண்ட் என்னோட ஸ்கின் டோன் இதுங்கிறனால எனக்கு கலர் எப்படி தெரியுது. இல்லை என்ன மாதிரி என்னோட ஸ்கின் டோனே இருக்கு அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் கிடையாதுன்னா இந்த கலரே வந்து இட் வில் லுக் டிஃப்ரெண்ட் ஆன் தேட் பர்சன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா கோ அண்ட் ட்ரை திஸ் அண்ட் see if you like this கலர் ஓகேவா. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி. சில வார்ம் லிப் ஷேட்ஸுமே காட்டுறேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு ஐ வில் ஷோ யூ. ஸோ என்கிட்ட இருக்கிற ரெண்டு வார்ம் ஷேட்ஸ் இது 2 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெமெல்லோட செஸ்னட் ரோஸ் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஃபார்முலாவே ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக கிளைட் ஆகும் லிப்ஸ்டிக்கில். ஸோ லிப் லைனர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து பிங்க் அண்ட் ப்ரௌன், ரெட்டிஷ் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு கலர் தான். இது பாருங்கள் பிக்மெண்டேஷனே வந்து ஆக்சுவலி கவர் பண்ணிருச்சு, எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா கவர் பண்ணிடுச்சு. கலருமே வந்து நல்ல ஒரு கலர், வார்ம் டோன். உங்களுக்கு வந்து வார்ம் டோனாக இருந்தால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல மியூட்டட் ஷேட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா எனக்கு வந்து சாஃப்ட் ஷேட்ஸ் மியூட்டட் ஷேட்ஸ் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ சப்போஸ் எனக்கு வந்து வார்ம் டோன் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கூல் டோன்ஸ். ஸோ இஃப் சப்போஸ் எனக்கு வந்து வார்ம் டோன்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சாஃப்ட் ஷேட்ஸ் தான் போவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து கூல் ஷேட்ஸ் அண்ட் சாஃப்ட் ஷேட்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப பிரைட்டாக கலர்ஸ் இல்லாமல் சாஃப்ட் ஷேட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வார்ம் கலர்ஸாக இருந்தால் நான் வந்து சாஃப்டர் ஷேட்ஸுக்கு போவேன், ரொம்ப பிரைட் கலர்ஸ் போகாமல் சாஃப்டாக இது பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த சேச்சுரேஷன் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட நம்ம ஃபேஸில் நம்ம ஹேர் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் மியூட்டட் சேச்சுரேஷன் தான் இருக்குது. சில பேருக்கு பிரைட் அண்ட் கிளியர் ஃபீச்சர்ஸ் இருக்கும், சேச்சுரேஷன் ஹை சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா பிரைட் கலர்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இன்னும் அவங்க ஃபேஸுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ கூலான டோன் ஆனால் வந்து உங்கள் சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் கலர்ஸ் நல்லா இல்லை ஆனால் பிரைட் கலர்ஸ் நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து வார்ம் கலர்ஸ்லேயே நல்ல பிக்மெண்டடான கலர்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வைஸ் வர்ஸா உங்களுக்கு வந்து கூல் டோன் லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணணும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் கூல் டோன்ஸ்லேயே வந்து சாஃப்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் டோன் கண்டுபிடிக்கிறது முக்கியம், ஆனால் அதே ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சேச்சுரேஷன் லெவலையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் லிப்ஸ்டிக்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ்வலாக மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் லிப்ஸை வந்து ட்ரையிங் ஆக்கிடும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லேயே மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஸோட ஸ்மூத் விப். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப
ஹைட்ரேட்டிங்கான ஒரு மேட் லிப் க்ரீம் இது. ஸோ இதை வந்து எனக்கு இந்த ஷேட் வந்து கொஞ்சம் லைட் ஷேட் தான். ஸோ இது கூட நான் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கலர் எப்படி இருக்குது, எனக்கு வந்து ஒரு கிரே அடித்த மாதிரி இருக்குல்ல இந்த லிப்ஸ்டிக்கு. டில் we can make it work. ஸோ நான் வந்து லிப் லைனர், வார்ம் லிப் லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்ஸோட ஸ்வேட் மேட் லிப் லைனர். இது வந்து ஷேட் ஆலபாமா. பார்த்தீங்களா, அது நல்லா டிஃபைன்டாக காட்டுது. இப்போ லிப்ஸு கலருமே வந்து கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வார்ம் டோனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் மை பெஸ்ட் ஷேட், ஆனால் ஐ கேன் ஒர்க் வித் திஸ் பிகாஸ் நான் வந்து கலர் கொஞ்சம் சாஃப்ட் கலராக சூஸ் பண்ணிக்கிறனால. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கலர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸோட டார்க்னஸும் கம்மியாகும் அப்படிங்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டான கலர் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம லிப்ஸை வந்து இன்னுமே டார்க்காக காட்டும். ஆனால் நம்மளுக்கு நம்ம அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர் போடும்போது நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். நான் ஃபோட்டோவே காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் ஒரு விஷயந்தான். ஸோ உங்களோட பெஸ்ட் கலர்ஸை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேக்கப்புக்கான அவசியமே இருக்காது. ஸோ இவ்வளோதான் எனக்கு ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்கிட்ட அவ்வளோக்கா என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, வார்ம் டோன்ஸ்க்கு லிப்ஸ்டிக்கு, பிக்மெண்டட் லிப்ஸுக்கு வந்து எதா ஷேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்கிட்ட அவ்வளோ ஷேட்ஸ் கிடையாது. எனக்கு வந்து நான் வாங்கி தான் வந்து இது பண்ணணும். பட் உங்களுக்கு எதா ஷேட்ஸ் அப்படி தெரியும்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஆப்வியஸ்லி வி ஆல் ரெக்கமெண்ட் ஷேட்ஸ் இல்லையா, நான் என்ன இன்க்ளூடட், லாட் ஆஃப் தெம் வி ரெக்கமெண்டட் ஷேட்ஸ். ஆனால் லிப்ஸ்டிக் அது நம்ம தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் இப்போ லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களே வந்து இந்த கலர் தியரி படி தயாரிக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஷேடும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கின். ஸோ ஒன்று கலர் சேஞ்ச் ஆகுறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோன். ஒவ்வொரு டோன்ஸுக்கும் வந்து ஒரு லிப்ஸ்டிக்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் கலராக வந்து தெரியலாம் ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் உங்கள் ஸ்கின் டோன் சேமாக இருந்தாலுமே இஃப் யுவர் ஃப்ரெண்ட் டசன்ட் ஹேவ், ஸோ யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் யூ போத் ஹேவ் சேம் ஸ்கின் டோன், பட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா அந்த கலரு இட் வில் லுக் டிஃப்ரெண்ட் ஆன் போத் ஆஃப் யூ. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த கலர் தான் வேணும் அப்படின்ட்டு இன்னொருத்தங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக்கை வாங்கி போடுறது இட் இஸ் அந்த கலரே உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் லிப்ஸுக்கும் உங்களுக்கும் உங்கள் அண்டர்டோனுக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஃப் சம்மன் இஸ் ரெக்கமெண்டிங் தோஸ் ஷேட்ஸ், இஃப் யூ கேன் ட்ரை இட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. இல்லைனா நீங்கள் போய், நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிங்க் லிப்ஸ்டிக் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, நான் கடைக்கு போய் ஒவ்வொரு லிப்ஸ்டிக்காக போட்டு நான் வந்து ட்ரை பண்ண லிப்ஸில் வந்து கொஞ்சமாக நானே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் போட்டு பார்த்தேன். ஐ நோ நிறையா கடையில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பார்த்து, ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு ட்ரை பண்ணணும், நான் இப்போ லிப்ஸ்டிக் வாங்க போகிறேன், எனக்கு ட்ரை பண்ணியே ஆகணும், எனக்கு நீங்கள் வந்து அந்த ஷேட் எனக்கு எடுத்து கொடுங்க. ஏன்னா கடை வந்து நம்ம பார்த்து வாங்குறதுக்கு தானே கடை வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் அவங்கக்கிட்ட, கேட்டுட்டு எனக்கு இந்த ஷேட்ஸ் ட்ரை பண்ணணும், நான் போட்டு பார்த்துட்டு தான் நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி யூ கேன் சே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அலவ் இட். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதுல தான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 ஷேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் யூ நோ ஆன்லைன் வாட் ஷேட்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ அது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வாட் எல்ஸ், ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதோ சொல்ல போகிறாங்க, வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் மை ரியாலிட்டி. அண்டு இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, டார்க் லிப்ஸ் வந்து பெரிய இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைனா உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா
இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகட்டும். உங்களுக்கு ஏதாவது ஜேர்னி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு நோ. அண்ட் அடுத்த வீடியோவுக்கு நான் வந்து வார்ட்ரோப் எசென்ஷியல்ஸ் வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தென் ஐ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என் பேஜில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதானே, அதை பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye bye.